ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு சாரியோட ஃபால்ஸ் எப்படி சுருக்கம் வராமல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். அம்மாவோட சாரிக்கு மேட்சாக ஃபால்ஸ் நூல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊசியில் நூல் கோக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி டூல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நூலில் ஊசியில் ஈஸியாக கோத்துடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டன் சாரியில் ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. காட்டன் சாரியில் நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மற்ற மெட்டீரியல்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரியோட ஓரத்தை அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி மடிச்சுட்டு திருப்பி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓரம் அடிச்சு முடிச்சாச்சு. நல்லா மெலிசா நீட்டா வந்திருக்கு, எந்த சுருக்கமும் வராம. இப்போ நம்ம ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சாரியை இன்ஸ்கர்ட்ல டக்கின் பண்ணுவோம்ல, சாரியோட அந்த கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி 7 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ரயான் ஃபால்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால ப்ராப்ளம் இல்லை, நான் வாஷ் பண்ணல. இதே நீங்க காட்டன் ஃபால்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா தண்ணியில ஒரு வாட்டி வாஷ் பண்ணி காய போட்டுட்டு ஸ்டிச் பண்ண எடுத்துக்கோங்க. ஏன்னா காட்டன் ஃபால்ஸ் சாரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட சுருக்கம் வரலாம். அதனால கூட நம்ம ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு சுருக்கி தச்ச மாதிரி தெரியும், நல்லா ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ சாரியோட ராங் சைடும் ஃபால்ஸோட ராங் சைடும் எடுத்துக்கோங்க. ஃபால்ஸோட சைடில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு எது நல்ல சைடு எது ராங் சைடுன்ட்டு. இப்போ முனையில் இந்த மாதிரி சின்னதாக நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல 7 இன்ச் அங்கே வச்சுக்கோங்க. மேலேயும் நம்ம அதே மாதிரி 7 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபால்ஸோட கார்னரை இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக அங்கே வச்சு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சாரியை விட்டு வெளில வரக்கூடாது. இந்த மாதிரி இவ்வளோ சின்னதாக நான் கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான் கேப் இருக்கணும் சாரிக்கும் ஃபால்ஸ்க்கும். சாரியை விட்டு ஃபால்ஸ் வெளில வராமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு சாரியெல்லாம் நல்லா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி ஸ்டாப் பண்ணி சாரியெல்லாம் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, எந்த சுருக்கமும் இல்லாமல். இப்போ நான் ஃபுல்லாக அடி பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ கார்னருக்கு நம்ம வந்தாச்சு. கார்னர் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு லிவரை தூக்கி சாரியை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கார்னரில் நம்ம அதே மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும் போது பாருங்கள் கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்ட்டு. கீழே ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொஞ்சம் க்ராஸாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஒரே மாதிரி. இப்போ நம்ம அதே மாதிரி லிவரை லிஃப்ட் பண்ணிட்டு சாரியை திருப்பி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சுருக்கம்லாம் இல்லாமல் ஃபால்ஸையும் சாரியும் சரி பண்ணிடுங்க. சரி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடுங்க. ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணும் போது நம்ம ரொம்ப இழுத்து பிடிச்சலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்க சாக் பீஸ் கிட்ட கரெக்டாக வந்துடுச்சு. கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டிச் போட்டுடலாம். மேலே க்ராஸாக கீழே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரிலாம் வரல, ஈவனாக வந்திருக்கு மேலேயும் கீழேயும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நூலை கட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு, எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல். இதே மாதிரியே நீங்களும் பிகினர்ஸாக இருந்தால் சாக் பீஸில் மார்க்லாம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு சாரீ ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணி ஓரம் அடித்தாலே நமக்கு 100 rupees ஆகுது. நம்ம என்ன கற்றுக்குறோமோ இல்லையோ சின்னதாக ஒரு மிஷின் வாங்கி இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிக்க கற்றுக்கிட்டாலே நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாரீ மெட்டீரியலில் ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது சாரீ கொஞ்சம் வலிக்கிட்டு போகும். கொஞ்சம் பேர் ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா ஆலியா கட் மாடல் ஸ்டிச்சிங் கூட கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.